श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमदीमहे वृणीमहे च तत्प्रार्थ्यौ दम्पती जगदहम्पदी ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिचिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् लक्ष्मीपतेर्यधिपतेश्च दियैकधाम्नोः योऽसौ पुरा समचनिष्ठजगद्धितार्थम् प्राख्यं प्रकाशयतु परमं रहस्यं संवादये सह शरणागतिमन्त्रसारः ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கத்தியத்ரயம் அதுல சரணாகதி கத்தியம் பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் பகவானுடைய அலங்காரங்கள், அந்த விசேஷமான அலங்காரங்கள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அவருடைய முதல்ல குணம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அலங்காரங்கள் பார்த்த உடனே ஆயுதங்கள் பார்த்தோம். ஆயுதமே அவனுக்கு அலங்காரமாகத்தான் இருக்கு. அந்த ஆயுதங்களும் துஷ்ட நிகிரகத்துக்காகத்தான். அந்த ஆயுதங்களோட வந்தாதான் நமக்கு பகவான் அபயம் கொடுக்கிற மாதிரி தைரியமா இருக்கலாம், பகவான் இருக்கார் அப்படின்னு நமக்கு ஒரு தைரியத்தையும் கொடுக்கும்படியாக இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்க நாராயணா அப்படின்ற துவய மந்திரத்துல நாராயணாக்கு அர்த்தம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. நாராயணான்னா அவன் அயன் அப்படின்னு எல்லாரும் இந்த லோகத்துல இருக்கிற ஜீவாத்மா எல்லாம் சேத்தன அச்சேதன வஸ்து மொத்தத்துக்கும் அவன் ஆதாரமாக இருக்கான், அயனமாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதனால அப்போ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு இதுவா பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது 3 தாயார்களை பத்தி சொல்றேன். அது ஸ்வாபிமத நித்ய நிரவத்யானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குண ஸ்ரீவல்லபா ஏவம் பூத பூமி நீலாநாயகா அப்படின்னு ஸ்ரீதேவி பிராட்டியும் பூமாதேவி நீலாதேவி அவருக்கு இருக்கக்கூடிய பிராட்டிகளை பத்தி இங்க சொல்றேன். பகவானுடைய ஒவ்வொரு இதுவாக சொல்லிட்டு வர்றாரு இல்லையா? அப்ப அதுவும் நம்ம பார்த்தோம். ஆனா ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். கல்யாண குணங்கள், அசங்கேய கல்யாண குணங்கள் தாயாருக்கும் இருக்கு அப்படின்னும், ஸ்ரீவல்லபா அப்படின்னு முதல்ல ஸ்ரீதேவி பிராட்டியை சொல்லி ஸ்ரீதேவி அப்படின்னா வல்லபனாக இருக்கா அப்படின்னும், அது 2 விதமாகவும் அர்த்தம் எடுத்துக்கலாம். பெருமாளுக்கு வல்லபனாக இருக்கா அப்படின்னும், இல்ல தாயாருக்கு பெருமாள் வல்லபன் அப்படின்னு 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம முதல்லயே பார்த்தோம் பரபிரம்மம் சமம் அப்படின்றத. அதுக்கப்புறம் ஏவம் பூத பூமி நீலா நாயகா அப்படின்னு பூமாதேவி நீலாதேவி அப்புறம் சொல்லும் பொழுதே ஸ்ரீதேவி பூமாதேவி நீலாதேவின்னு ஒரே இதுவா சொல்லி இப்பேற்பட்ட குணங்கள் அப்படின்னு சொல்லாம பிரிச்சு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுக்கும் சுவாமி தேசிகன் அற்புதமாக வியாக்கியானங்கள்லாம் பண்றார். அதுதான் மீமாம்சத்துல அதிதேசம் அப்படின்னு சொல்லுவான். முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர்களும் இப்படித்தான் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒருத்தரை பத்தி நல்ல பெருமைகள் எல்லாம் சொல்லி அதே மாதிரிதான் இவாளும் அப்படின்னு சொன்னா, அவ முதல்ல சொன்னவாளுக்கும் அடுத்த வாளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு. ஒரு சின்ன வித்தியாசம் தான் அத அப்படி சொல்றது அப்படின்னு. அப்புறம் இல்ல ஸ்ரீ பூமி நீலா நாயகா அப்படின்னு 3 சேர்த்து நாயக்கன், இவா 3 பேருக்கும் நாயக்கனாக பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்லாம பூமிதேவி நீலாதேவிக்கு நாயக்கனாகவும் ஸ்ரீ வல்லபா ஸ்ரீதேவிக்கு வல்லபனாக இருக்கான் அப்படின்னு சொல்றதுனால அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு தாயார்களுக்கு அப்படின்னு காட்டுறது. அதுதான் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா வால்லபியம். இந்த வல்லபான்னா இன்ஃபுளுயன்ஸ், தாயார்னால இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ பெரிய பிராட்டிக்கும் மற்ற 2 உபயநாச்சிமார் பூமி பிராட்டி நீலாதேவிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பெரிய பிராட்டி ஏற்கனவே பார்த்தோம், புருஷகாரத்துவத்துல மட்டும் இல்லாத சரணாகதி பண்ணும் பொழுதும் பெருமாளும் தாயாருமாக சேர்ந்தே தான் நமக்கு சரணாகதி கொடுக்கிறா அப்படின்னா தாயார்னாலையும் சரணாகதி கொடுக்க முடியும். ஆனா பெருமாளை முதல் கொட்டு 2 பேருமாக சேர்ந்து தரா அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்றத பெருமாளும் தாயாருமாக சேர்ந்தே தான் இந்த உலகத்துல சிருஷ்டி பண்றா. ஸ்திதி லயம் எல்லாத்தையும் பிரளயம் எல்லாத்தையும் உண்டாக்குறது. அதுக்கும் நம்ம ஸ்ரீஸ்துதியிலே ஸ்லோகம் பார்த்தோம். முக்கோணமாக இருந்து தாயக்கட்டை விளையாடுறா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதவியில வைக்கிறது யார் யாருக்கு அப்படின்றத ஆச்சரியமாக அந்த இடத்துல சிருஷ்டி கிரமத்தை சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றேன்.
அந்த அந்த ரெண்டு இது சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணும்பொழுது பெருமாள் கூட சேர்ந்து பண்றது தாயார் அப்படின்னும், அதான் பூமி பிராட்டி நீலாதேவி பிராட்டியும் சிருஷ்டி ஸ்திதி லயத்திலேயோ சரணாகதி ஏத்துக்கிறதுலயோ இல்ல. ஆனா புருஷகாரத்துல இருக்கா. அப்படின்னா நீலாதேவி கிட்டையும் பூமாதேவி கிட்ட கூட புருஷகாரம் பண்ணி பகவான் சரணாகதியை ஏத்துக்கணும்னு நீங்க சிபாரிசு பண்ணணும் அப்படின்னா அவளும் பெருமாளை முன்னிட்டு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி நமக்கு வாங்கி தருவாளே தவிர, ஆனா சேர்ந்து தர உபாய தசையில பெரிய பிராட்டியும் பெருமாளும் மட்டும்தான் இருக்கே அப்படின்ற அந்த வித்தியாசத்தினாலதான் நீங்க ரெண்டு விதமாக பிரிச்சு சொல்றாரு அப்படின்றதையும் சுவாமி தேசிகன் சொல்றாரு. மேல பார்த்தா நகைகள் எல்லாம் சொல்லி அசங்கேய இப்ப ஏற்பட்ட கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல பிரிச்சு சொல்லல, அந்த ஒரு வித்தியாசத்தையும் எடுத்து சொல்றாரு. இதுக்கு அடுத்தது பரிஜனங்கள் அப்படின்னா பகவானோட இருக்கக்கூடிய வைகுண்டத்துல நித்திய சூரிகள் அப்படின்னு. நித்திய சூரிகள்னா அனந்த கருட விக்ஷசேனாதிகள்லாம் இருக்கா. அப்படி அநேகமாக பல அசங்கேய அத்தனை பேர் அவள மாதிரி இருக்கா. நமக்கு உதாரணமாக தெரிஞ்சது அப்புறம் வேதத்துல எல்லாம் சில இடத்துல நிறைய பேரை சொல்லியிருக்கு. அப்புறம் அமானவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம வைகுண்டத்துக்கு நம்மள ஆட்சிண்டு போறவன் அப்படின்னு, அவனும் நித்திய சூரிதான். அப்படி பல நித்திய சூரிகள் உண்டு. அதுல நமக்கு முக்கியமாக தெரிஞ்சது அனந்தகளோட விக்ஷசன். அப்படி பரிஜனங்களோட இருக்கே அப்படின்றதுனால இந்த சிருஷ்டியில எவ்வளவு மக்கள் இருக்கா, எவ்வளவு மிருகம் பட்சிகள்லாம் இருக்கோ, ஸ்ரீ வைகுண்ட லோகத்திலையும் அத்தனை பேர் இருக்கா. அதுல நித்திய சூரிகள் அவாவா சங்கல்பிச்சு எந்த ரூபத்துல இருக்கமோ அந்தந்த ரூபத்துல இருந்துட்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்றான். இப்ப ஆதிசேஷன் அப்படின்னா அவர் அந்த சேஷனாக இருந்து பெருமாளுக்கு ஒரு மெத்தையாகவும் இருக்கு. அப்படி கருடன்னா வாகனமாக இருக்கு. ஆனா அந்த ரூபத்தை எடுத்துட்டு அவ ஆச்சரியமாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அந்த நித்திய சூரிகள் இப்போ சொல்லும் பொழுது ஸ்வச்சந்தானுவர்த்தி ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேத அசேஷசேஷ தைக்கரதி ரூப நித்திய நிரவத்ய நிரதிசய ஞான கிரியைஸ்வர்யாத்யனந்த கல்யாண குணசேஷ சேஷாச்சன கருட பிரமுக நானாவிதா அனந்த பரிஜன பரிச்சாரிக பரிச்சரித்த சரணயுகளா அப்படின்னு அந்த பரிஜனங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. அனந்தகருட விக்ஷசேனரை முக்கியமாக சொல்லி அதே போல அனந்தமான நிறைய பேர்கள் இருக்கா அப்படின்னு. அப்ப சொல்லும் பொழுது ஸ்வச்சந்தானுவர்த்தி ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேத அப்படின்னு. ஸ்வச்சந்தானுவர்த்தினா எம்பெருமானுடைய சந்தஸாக அப்படின்னா சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து இருக்கா அவள்லாம். அவளுடைய ஸ்வரூபம் ஸ்திதி பிரவருத்தி அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா, இவாளுடைய ஸ்வரூபமும் ஆத்மஸ்வரூபம் அணு அப்படின்னா நமக்கும் ஆத்மஸ்வரூபம் தான் அணுவாக இருக்கு. ஆனா பகவான் விபு வியாபிச்சிருக்கே. அப்ப நமக்கும் நித்திய சூரிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, நம்ம இங்க கர்மாவினாலே இருக்கும். நம்மளது ஆத்மஸ்வரூபமாக இருந்தாலும் ஒரு ஒரு ஆத்மாவுக்குமே ஒரு சரீரம் தேவைப்படுறது. நம்ம எடுத்துக்கக்கூடிய சரீரம் என்ன அப்படின்னா பிராகிருத சரீரம் அப்படின்னா பஞ்ச பௌத்திகத்தாலே செய்யப்பட்டது. இது அழியக்கூடும் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இல்லையா. வயசாக ஒவ்வொன்றா க்ஷீணிச்சுட்டு வருது. இது பர்மனண்டான ஒரு சரீரம் கிடையாது. ஆனா அந்த நித்திய சூரிகளுக்கு இருக்கிறதோ அப்ராகிருத சரீரம். அவளுக்கு எப்படி வேணுமோ அதை அப்படி மாத்திக்கலாம். ஆதிசேஷனா ஆனோம்னா அவர் ஆதிசேஷனாக மாத்திக்கிறார் இல்லையா. அப்போ அவளுக்கு தகுந்த மாதிரி அது மாத்திக்கலாம், அனுகூலமாக இருக்கும். ஆனா பகவானுடைய சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவ அதை அந்தந்த இதை பண்ணி கைக்கரியத்தை பண்றான். அது அழியவே அழியாதது அப்படின்றதுனால அது அப்ராகிருத்தம். அப்படி அது அப்பேற்பட்ட ஸ்வரூபம். ஸ்திதி அது பகவானுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கைங்கரியம் பண்றதுதான். இப்ப பிரவருத்தி அப்படின்னா செய்யக்கூடிய கைங்கரியங்கள் அப்படின்னு அவ பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கா இல்லையா ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல. அதுதான் பிரவருத்தி அப்படிங்கிறது. அப்போ ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பெருமாள் சங்கல்பித்த மாதிரியே இருக்கு. அசேஷ சேஷ தைக்கரதி ரூப அப்படின்னு சேஷத்துவமே பரமபோக்கியம் அப்படின்னு இருக்கா. சேஷத்துவம் அப்படின்னா சேஷன் அப்படின்னாலே நம்ம பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுனால சேஷன் அப்படின்றோம். சேஷி அவன் சேஷி, அவன் எல்லாருக்கும் சேஷி சுவாமி. அவனுக்கு நம்ம கைங்கரியம் பண்றது இருக்கும். அதுவே உத்தேசியமாக இருக்கா. நம்மளுடைய ஜீவாத்ம ஸ்வரூபமும் அப்படிதான். நம்ம ஸ்வரூபமே என்னன்னா பகவானுக்கும் பாகவதாளுக்கும் கைங்கரியம் பண்றதுதான் அப்படின்றது தான் நம்ம ஸ்வரூபமாக இருந்தா கூட நமக்கு கர்மவசத்தினால சில பேர் அதை பண்ண முடியறது இல்லை, அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை, அப்பேற்பட்ட ஞானம் இல்லாத இருக்கு.
அதை தெரிஞ்சிருந்தாலும் சில லௌகீக காரியத்தினால அதை பண்ண முடியாம இருக்கு. சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் பண்றா அப்படின்னு ஆகுது. ஆனா அவளுக்கு இந்த தடையெல்லாம் எதுவுமே கிடையாது. அவளுக்கு இந்த கர்மாவசத்தினாலன்றது கிடையாது. அவ பரிபூர்ண ஞானத்தோட எப்படி பகவானுக்கு இருக்கிற அப்படி சர்வஜர்களாக இருக்கா. அதனால அவளுடைய ஸ்வரூபத்தை என்னைக்கும் மறக்க மாட்டா அந்த கைங்கரி. அதனால அசேஷ சேஷ தைக்க ரதி ரூப அப்படின்னு எப்பொழுதும் பெருமாளுக்கு சேஷத்துவம் அப்படின்னு அவனே சுவாமி அப்படின்றதோட, அதுவும் எதுக்கு அப்படின்னா குணை தாசியம் உபாகத்தாகன்னு லக்ஷ்மணர் சொன்னார் இல்லையா ஸ்ரீமத் ராமாயணத்துல. ஹனுமார் பார்க்கும்பொழுது முதல்ல ராமன் வந்து ஹனுமார் கிட்ட இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது லக்ஷ்மணனை வந்து சொல்றாரு, நம்மளை பத்தி சொல்லு அப்படின்னு. ஏன்னா ஹனுமார் முதலே சொல்லிட்டார், நான் வந்து சுக்ரீவனுடைய மந்திரி அப்படின்னு. எப்பயுமே ராஜாவுக்கு சமாதானம் சொல்லணும். அப்போ மந்திரினா மந்திரி சமாதானம் அந்த மாதிரி தானே. இப்ப எம்பியோட பேசுவா, அடுத்த ஊர்ல இருந்து வந்தான்னா பிரைம் மினிஸ்டரோட பேசுவா, அந்த மாதிரி புரோட்டோகால் இருக்கு. அப்ப ராமர் இவர் மந்திரின்னு லக்ஷ்மணனை விட்டு பேச சொல்றாரு அப்படின்றது லோகார்த்தமாக இருந்தா கூட, ஆனா நம் பெரியோர்கள் எப்படி சொல்றா அப்படின்னா, ஹனுமார் பேசினதை வச்சே முதல்ல ஹனுமாரை பத்தி ஆச்சரியமாக சொல்றாரு. நான் ரிக்வேத வினீதசிய நான் எஜுர்வேத தாரினகான்னு. இவருக்கு ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதங்கள்லாம் தெரிஞ்சவராகத்தான் இருப்பேர் இவர். அவர் பேசுற பாஷையிலையும் அந்த பவ்யத்திலையும் அந்த வியாக்கரணங்கள்லாம் பார்த்தா இவர் பெரிய வியாக்கரண பண்டிதர்களாக இருப்பேர் அப்படின்னு. இவர் பரம பாகவதோத்தமர் அப்படின்னும், லக்ஷ்மணனும் பரம பாகவதோத்தமனால ஒரு பாகவத்தனோட பேசுறது பகவானுக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்றதுனால லக்ஷ்மணனை விட்டு முதல்ல பேச சொல்றாரு அப்படின்னு. அது இல்லாம அவர் வியாக்கரண பண்டிதர்னு சொல்லிட்டு, லக்ஷ்மணன் வந்து சேஷாம்சம், அந்த சேஷாம்சத்திலேருந்து வந்தவர் தான் நமக்கு வியாக்கரணத்தை கொடுத்ததுனால பாணினி அப்படின்றவர், அவரும் சேஷாம்சம்னு சொல்லுவா. அதனால ஒரு வியாக்கரண பண்டிதர் இன்னொரு வியாக்கரண பண்டிதரோட பேசினா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். அதனால பேச சொன்னேர் அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இவருக்கு தம்பி அப்படின்னு முதல்ல எல்லாத்தையும் சொல்றாரு. தசரத சக்கரவர்த்தியுடைய குமாரர் அப்படின்னு தான் சொல்லிட்டு, இந்த மாதிரி கைகேயி வரதுனால நாங்க வனவாசத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாருன்னா, நான் இவருடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல குணைர் தாசியம் உபாகத்தாக அப்படின்னு, தம்பின்னாலே அவருக்கு நான் சேஷன் ஆயிடுறது, அவருக்கு நான் கைங்கரியம் பண்ணணும்னு ஆயிடுறது. அதனால நான் கைங்கரியம் பண்ணல, அவருடைய குணங்களை பார்த்து ஆசைப்பட்டு இந்த கைங்கரியங்கள் பண்றேன். அதனால அந்த குணத்தை, அவருடைய குணங்கள் அப்பேற்பட்ட குணங்களாக இருந்ததுனால அதுக்கு நான் தாசனாக இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த நித்திய சூரிகளும் எப்படின்னா, பகவானுடைய பெருமை அப்படின்றது மட்டும் இல்லை, அது ஒரு பக்கம் இருந்தா கூட அவருடைய குணங்களும் அவர் ஒவ்வொரு பக்தர்களையும் ரட்சிக்கிறதையும் அந்த அனுபவத்திலேயே இருந்து, அந்த அனுபவத்தினால அந்த அந்த ஒரு குணங்களாலே அவளும் தாசியனாக இருந்து தன்னை வந்து ஒரு அசேஷ சேஷ தைக்கரத்தி ரூபன்னு அதுவே ஒரு ஸ்வரூபமாக வச்சுட்டு இருக்கா. அவ நித்திய நிரவத்திய எப்பொழுதுமே அந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. தோஷமே இல்லாத அப்படின்னு, ஒரு தோஷம் இல்லாத, துக்கங்களும் இல்லாத, நம்மள மாதிரி கர்மாவனால துக்கங்களும் இல்லாம, எந்த தோஷமும் இல்லாத, நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியங்கள்ல தோஷம் உண்டு, அது தெரிஞ்சு பண்றோமோ தெரியாத பண்றோமோ, அது இந்த பூமியில இருக்கிறதுனால அவளுக்கு அந்த இதுவே இல்லாத கைங்கரியத்தை பண்றான். நிரதிசைய அப்படின்னு எல்லை இல்லாத அந்த இது ஞான கிரிய ஐஸ்வர்ய, அவளுக்கும் ஞானம், சர்வஜர்களாக இருக்கா, எல்லாம் தெரிஞ்சவர்களாக இருக்கா. கிரிய அப்படின்னா கைங்கரியம், பகவானுக்கு கைங்கரிய விருத்தி. அது இல்லாம பகவானுக்கு மட்டும் இல்ல, அங்கேயும் பாகவதோத்தமர்களுக்கு. அதனாலதானே இங்கிருந்து இந்த பூமியிலிருந்து ஒருத்தன் சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போனா அவனுக்கு வந்து பாத பூஜை பண்றாளாம் நித்திய சூரிகள்லாம். ஏன்னா நம்ம வந்து முதல்ல இருந்தே வைகுண்டத்துல இருக்கோம், ஆனா இவன் பூமியில இருந்து அங்கதானே இன்னும் கலிப்பிரபாவம் இன்னும் அதிகமாக இருக்கு. அப்படிப்பட்ட கலிப்பிரபாவத்திலையும் ஒருத்தன் வந்து சரணாகதி பண்ணி பகவான் கிட்ட வந்தா அவன் தானே ஏற்றம். நல்லா படிச்சவன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதோட, கஷ்டப்பட்டு இருந்தவன், ஒண்ணுமே தெரியாத இருந்தவன் நல்லா படிச்சு சிரமப்பட்டு மேல வரான்னா அதுதானே வசதி. அதனால இவர்களை அவ வந்து உபச்சரிக்கிறாளாம். அதான் சுவாமி நம்மாழ்வாரும் திருவாய்மொழி முடிவுல ஆச்சரியமாக சொல்றாரு. அதனால அப்பேற்பட்ட, அதனால அவளுக்கும் அந்த பாகவத கைங்கரியங்களும் அந்த பகவத் கைங்கரியத்தையும் அங்க பண்ணிட்டு இருக்கா. ஐஸ்வர்ய அப்படின்னு அவளுக்கும் அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம், ஆளும தன்மை இருக்கு. ஆனா பகவானுக்கு இருக்கிறத விட கிடையாது. ஏன்னா பகவானுக்கு தான் எல்லை எற்ற, அவன்தான் உபய விபூதிக்கும் நாயகன். இவாளும் பகவான் கொடுத்த கைங்கரியத்தை ஆச்சரியமாக ஆளுமையோட பண்ணிட்டு இருக்கா அப்படின்றதையும் இங்க சொல்றேன்.
அப்பேற்பட்ட அனந்த கல்யாண குணங்கள், இவாளுக்கும் ஆச்சரியமான கல்யாண குணங்கள் தான் இருக்கு. பகவான் நியமித்த உடனே இப்ப வந்து நம்ம ஆழ்வார் அப்படின்னா யாருன்னா அவர்தான் விஸ்வசேன அவதாரம். ஒவ்வொரு ஆழ்வார்களுமே பகவானுடைய ஒவ்வொரு திருவாபரணமோ இல்ல ஆயுதமோ இல்ல நித்தியசூரிகளோகத்தான் சேர்ந்து அவதாரம் பண்றா. இப்ப பகவான் நியமித்தவன அவ வந்து ஸ்ரீவைகுண்டம் நீராட்சி ஜீவாத்மாவாச்சு. நீர் வேணா பூமிக்கு போகும். ஏன்னா இந்த பூமின்றது வந்து அவளுக்கு ரொம்ப சாக்கடை போல. நம்ம எப்படி புழு பூச்சியை பார்ப்போமோ தேவர்கள்லாம் நம்மள அப்படி பார்ப்பா. வைகுண்டத்துல இருக்கிறவா இந்த ஜீவாத்மாக்களே அப்படிதான் பார்ப்பா. ஏன்னா இவாளெல்லாம் இப்படி இன்னும் கர்மவசத்துல இப்படி பாவம் புண்ணியங்கள் பண்ணிட்டு இருக்காளே, இன்னும் இந்த அனுபவத்துக்கு வரலையே அப்படின்றதுனால. அவ பகவான் போறாருன்னா அவர் வந்து எல்லாருக்குமே ஜெகன் மாதா ஜெகத் பிதா. பகவான் வரார் அப்படின்னா இப்ப குழந்தைகள் கஷ்டப்படுறது அப்படின்னா அம்மா அப்பா வந்து நல்லா கோட்டீஸ்வரலாவே இருக்கா. ஆனா ஏதோ சின்ன வயசுல கோச்சின்னு பையன் போயிட்டான். ஏதோ சண்டை போட்டு போயிட்டான். ஆனா அவன் வந்து சொல்றான், நான் வந்து உங்க துட்டுல இருக்க மாட்டேன், நான் இப்படிதான் ஒரு குடிசையில தான் இருப்பேன் அப்படின்னா அம்மா அப்பா வந்து சரி நான் அங்க வரேன்னு வருவா. பாவம் குழந்தை அப்படி. எனக்கு தான் இவ்வளவு பெரிய வீடு இருக்கே அப்படின்னா கூட ஆனாலும் குழந்தை கஷ்டப்படுறதே அப்படின்றது அவளுக்கு இருக்கும். அதனால பகவான் வர இவாள்லாம் ஏன் வரணும்? ஆனா அவன் சங்கல்பிச்ச உடனே அவளும் வந்து அவதாரம் பண்ணி அந்த விசேஷத்தெல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்து அப்பேற்பட்ட திவ்ய பிரபந்தங்கள் எல்லா விஷயமும் கொடுத்து நம்மளையும் சேர்த்து வைகுண்ட லோகத்துக்கு உயர்த்தனம் அப்படின்றது அவளுடைய எண்ணங்களாகவும் இருக்கிறதுனால அப்பேற்பட்ட பகவானுக்கு இருக்கிற கல்யாண குணங்கள் அனைத்துமே அவளுக்கும் நம்ம மேல உண்டு. அதனால சேஷாசன அப்பேற்பட்ட இந்த குணங்கள் கொண்ட சேஷன் ஆதிசேஷன். சேஷாசன அப்படின்னா விக்ஷசேனருக்கு சேஷாசனன்னு ஒரு திருநாமம். ஏன்னா எம்பெருமான் அம்சேச்ச ஒண்ணுதான் அவர் சாப்பிடுவாராம். அது இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேன். அதனால அவர் சேஷாசனன் அப்படின்னு ஒரு திருநாமம். கருடன் அப்படின்னு பிரமுக இப்படி பல பிரமுகர்கள் அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கா. நானா விதானந்த பரிஜன அப்படின்னு நிறைய பேர்கள் எண்ணிக்கையே இல்லாம பரிச்சரித்த பரிச்சாரக அப்படின்னு பகவானுக்கு எந்தெந்த சமயத்துல எந்தெந்த கைங்கரியம் திருமஞ்சனம்னா அந்தந்த இடத்துல அங்கேயும் ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல பல உற்சவங்கள் நடக்கும். அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு கூடிய கைங்கரியத்திலேயே எப்பொழுது பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம்னு அவளும் அதை பண்ணிட்டே இருப்பா. பரிச்சரிக்க அப்படின்னா பரிச்சரித்த அப்படின்ற போது ஸ்திரீலிங்கத்துல வருது. அப்போ சூத்ரவதி அப்படின்றது விக்ஷசேனருடைய தர்மபத்னி பேர். அப்படி நித்தியசூரிகளுக்கெல்லாம் தர்மபத்னிகள் இருக்கா இல்லையா, அவளும் கூட சேர்ந்து பகவானுக்கு கைங்கரியங்களை பரிச்சரிக்க அப்படின்ற கைங்கரியங்களை பண்ணிட்டு வரா. அப்படின்னு எல்லாரும் தம்பதியாக சேர்ந்தே பகவானுக்கு கைங்கரியம் பண்றா அப்படின்னு அப்பேற்பட்ட சரண யுகாலா அப்பேற்பட்ட நித்திய சூரிகள்லாம் சேர்ந்து பூஜிக்கக்கூடிய அப்பேற்பட்ட திருவடி உடையவன் அப்படி. அப்போ ஒவ்வொரு விஷயமாக அவனுடைய கல்யாண குணங்கள், ஏன்னா இது மொத்தமே இப்ப பகவானுக்கு சரணாகதி பண்ண போற இடத்துல அப்போ எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த குணங்களை சொல்லி அவனுடைய திருவாபரணங்களை சொல்லி அவருடைய ஆயுதங்களை சொல்லி அவருடைய தாயார்கள் 3 தாயார்களை சொல்லி இப்போ அவருடைய பரிஜனங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஆச்சரியமாக மங்களாசாசனம் பண்ணிட்டு வரு. இதை பார்த்த திருமலையில முதல்ல பிரம்மோத்சவத்துல முதல் நாள் கொடியேற்றும் பொழுது திருவேங்கடமுடியான் இத்தனை பரிஜனங்களோட வருவேன். அனந்த கருட விக்ஷசேனர் எந்த திவ்ய தேசத்திலையும் பார்க்க முடியாது. திருவேங்கடமுடையான் அப்புறம் அவர் உள்பட்ட கீழ் திருப்பதி அந்தந்த இடத்துல பத்மாவதி தாயார் அங்கெல்லாம் வந்து பார்த்தா திருமலையில எப்படி உற்சவமோ அதே கிரமத்துல தானே நடக்கும். அப்புறம் கல்யாண ஸ்ரீனிவாசர் அந்த இடத்துல எல்லாம் இவா எழுறது உண்டு. சக்கரத்தாழ்வார், அனந்த கருட விக்ஷசேனர், அது இல்லாம துவஜப்பட்டம் கருடன் அந்த கொடியேத்துமோ இல்லையா அந்த துவஜப்பட்டத்தோட எழுவா. அப்போ அதுவே வந்து பூலோக வைகுண்டம் தான். அப்புறம் கலியுக வைகுண்டம் அப்படின்னு திருமலைக்கே பேர். அதனால அவர்தான் உபய விபூதி நாயகன் அப்படின்னு சுவாமி தேசிகனும் கொண்டாடுறாரு. உபய விபூதிக்கும் நாயக்கன் அப்படின்னா என்னன்னா ஸ்ரீ வைகுண்டநாதன் கூட வைகுண்டத்துக்கு தான் நாயக்கனா. திருவேங்கடமுடியான் தான் முதல்ல நமக்கு அனுகிரகிக்கிறதுக்கு இங்க வந்து இருக்கே இல்லையா, தயாசத்துக்குமே பண்றாரு. அதனால அவர் அப்பேற்பட்ட அந்த அவருடைய பரிவாரங்களோட சேர்ந்து அந்த ஏழ்றதே என்னன்னா நித்திய சூரிகள்லாம் இங்க ஓடி வந்துட்டா. அதனாலதானே நம்மாழ்வாரும் சொல்லும் பொழுது எல்லா நித்திய சூரிகளும் இங்க வந்துட்டா. வானவர் கோனுடும் சிந்து பூமுகிழும் திருவேங்கடத்து அப்படின்னு புஷ்ப கைங்கரியம் பண்ண வானவர் கோனுடும் அப்படின்னா வானவர் அப்படின்னா நித்திய சூரிகள். நித்திய சூரிகளுக்கு தலைவனான வானவர் கோனுடும் யாருன்னா பிக்ஷசேனர்களுடைய தம்பதி சமேதமாக எல்லாரும் வைகுண்டத்தை விட்டு இங்க வந்து பகவான் திருவேங்கடமுடியானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்றா அப்படின்றத சொல்றது. அப்பேற்பட்ட ஏன் அப்படின்னா அவ்வளவு அனுபவம்.
அப்பேற்பட்ட அந்த இதுல எழுது. அதனால அந்த பரிஜனங்கள் அதை நம்ம நினைச்சு பார்த்துக்கலாம் இப்பேற்பட்ட இந்த மங்களாசாசனத்துல. இதுக்கு அடுத்தது எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம். அவருடைய ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னா நித்திய விபூதி, லீலா விபூதி. நித்திய விபூதினா அது அழியவே அழியாத ஒரு விபூதி. ஆனந்த லோகம், ஸ்ரீ வைகுண்ட லோகம். அங்க பரமபதநாதனாக பகவான் இருக்கார். அங்க வந்து நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் இருக்கா. அப்படின்னா ஜீவாத்மாவை மூன்றா பிரிக்கணும். ஜீவனை வந்து மூன்றா பிரிக்கிறா. ஒண்ணு பத்தாத்மா, நம்மள மாதிரி இருக்கிறவர்கள் அப்படின்னு இன்னும் மோட்சத்துக்கு போகாம இந்த சிருஷ்டியில பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம், பிரம்மால இருந்து புழு பூச்சி வரைக்கும் இந்த 14 லோகங்கள், இந்த பூமியிலிருந்து மேல 7 லோகம், பூமிக்கு கீழே 7 லோகம், பாதாளத்திலிருந்து பிரம்மலோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சேத்தனா சேத்தன வஸ்துக்களும் எல்லாமே பக்தர்கள். அவ யாரு ஒரு பக்தியோகமோ சரணாகதியோ பண்ணி பகவானுடைய திருவடி அடைந்து ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போறவா முக்தர்கள். இங்க இருந்து முக்தி அடைஞ்சு ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போனா. நித்தியர்கள் அப்படின்னா நித்திய சூரியல். அவ வந்து இந்த பூமியில பிறந்து சரணாகதி எல்லாம் பண்ணல. அனாதி காலமாக பகவானுக்கு கைங்கரியம் பண்ணவே பகவான் உடையே கூடவே இருக்கா. அனந்த கூட விக்ஷசேனாதிகள் அப்படின்னு. அப்போ அந்த நித்தியர்களும் முக்தர்களும் இருக்கக்கூடியது ஸ்ரீவைகுண்ட லோகம். அது வந்து நச்ச புனராவர்த்தது. அவ ஒரு வாட்டி அவ முதல்ல நித்தியர்கள் முதல்ல இருந்தே அங்க இருக்கான். இங்கேருந்து போனவா திரும்பி வரவே மாட்டாவா. அவ திருப்பி இந்த பிறப்பு, இந்த கஷ்டம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க இருக்கிறவா அப்படின்றது லீலா விபூதி. பகவான் வந்து லீலையாக இந்த சிருஷ்டி ஸ்திதி லயத்தை பண்ணிட்டு இங்க இருக்கிற ஆத்மாவுக்கு சரீரத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஏதாவது பண்ணி இவாளை எப்படியாவது இவா ஒரு பக்தியோகம் பண்றாளா இல்ல சரணாகதியாவது பண்றாளா அப்படின்னு பார்த்து மோட்சத்துக்கு கூட்டின்னு போயிடுறான். அப்போ அவனுடைய விபூதியை கொடுக்குறான். இது ரெண்டுமே அவன் தான் நாயகன். அதனால எல்லாம் இந்த சகல பிரபஞ்சத்தையும் ரெண்டா பிரிச்சா ரெண்டு தான். ஒண்ணு லீலா விபூதி, ஒண்ணு நித்திய விபூதி. ஒண்ணு அழியவே அழியாதது, ஒண்ணு அழிஞ்சு திருப்பியும் சிருஷ்டி ஆகக்கூடியது. அப்படின்னா இல்லாம போகாது. ஆனா இது வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படி. அப்ப இந்த ரெண்டுத்தையும் விசேஷமாக சுவாமி பாஷ்யக்காரர் சொல்றார். பரமயோகி வாக் மனசா பரிச்சேத்ய ஸ்வரூப ஸ்வபாவ ஸ்வாபிமத விவித விசித்ரானந்த போக்ய போகோபகரண போகஸ்தான சமிருத்தானந்த ஆச்சரியானந்த மகாவிபவானந்த பரிமாண நித்திய நிரவத்ய நிரதிசய ஸ்ரீவைகுண்டநாதா அப்படின்னு முதல்ல நித்திய விபூதியை சொல்றார். வைகுண்டம் அப்படின்னாலே என்னன்னா ஞானத்துக்கு தடை இல்லாதது அப்படின்னு. இப்ப நமக்கு இங்க இருக்கிறதுனா நமக்கு நம்மளுமே ஆத்மாவை பார்த்தாலே அது வந்து நல்ல ஞானத்தை உடையதுதான். ஆனா எல்லாருக்குமே ஒரே விதமான ஞானம் தான். ஆனா நம்மளுடைய கர்மவசத்தினால சில பேர் குறைஞ்சிடுறது அதிகமாக இருக்கு. அதனாலதான். ஆனா வைகுண்டத்துல போனா எல்லாருமே சர்வஜர்களாகவே இருப்பா. அப்படின்னா ஒரு வைரத்துல அழுக்கு படையிறதோ, நிறைய வைரங்கள் இருக்கு, ஒண்ணு பளபளன்னு இருக்கு, ஒண்ணு அழுக்கு படுகிறது, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுனால. அதனால இந்த ஞானத்துக்கு தடையே இல்லை வைகுண்டத்துல. அதனாலதான் அது பேர் வைகுண்டம் அப்படின்றது. அப்போ பரமயோகி வாக்மனசா பரிச்சேத்ய ஸ்வரூப ஸ்வபாவ அப்படின்னு பரமயோகிகள் அவளுக்குமே அந்த வைகுண்டத்தினுடைய விசேஷத்தை சொல்ல முடியாத இருக்கலாம். பரமயோகி வாக்மனசா, வாக்குனாலையும் இல்ல தன்னுடைய ஹிருதயத்துல, சில பேர் ஹிருதயத்துல நினைக்கிறதெல்லாம் தன்னுடைய வாக்குனால சொல்ல முடியாது. ஆனா அந்த ஹிருதயத்துல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருமையான ஆனந்த லோகம் அது அப்பேற்பட்டது ஸ்ரீ வைகுண்ட லோகம். பரம யோகிகள் தன்னுடைய வைகுண்ட மனசாலேயோ அளவில்லா முடியாதது ஸ்வரூப ஸ்வபாவத்தை அப்பேற்பட்ட ஸ்வரூபமுடைய அந்த வைகுண்டத்தை வர்ணனை அப்படின்றது ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்துல பாஷ்யக்காரர் ஆச்சரியமாக பண்ணியிருக்க. ஆனா அதை நம்ம நினைச்சுதான் பார்க்கலாமே தவிர அது சம்பூர்ணமாக நமக்கு புரியாது. அப்பேற்பட்டது. அதுல இங்க உதாரணத்தை சுவாமி தேசிகன் எடுத்து சொல்லும் பொழுது என்னன்னா, இங்க பரமயோகிகள் அப்படின்னு யார் சொல்றாரு? வைகுண்டத்துல இருக்கிறவாளால சொல்ல முடியும். ஏன்னா அவ அதை அனுபவிச்சுன்னு இருக்கா. இங்க சனக சனாதிகள்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்குமே வைகுண்ட லோகத்துக்கு போக முடியாது. இப்ப ஏதாவது புராணங்கள்ல பார்த்தா தேவர்கள் எல்லாம் பிரம்மா எல்லாருமே பெருமாளை திருப்பார்கடல்ல போய் சந்திச்சா அப்படின்னு தான் இருக்கும். வைகுண்டத்துல போய் சந்திச்சா அப்படின்னு இருக்கவே இருக்காது. ஏன்னா வைகுண்டத்து உள்ள போகணும்னா ஒண்ணு பக்தியோகம் இல்ல சரணாகதி பண்ணி மோட்சம் அடைஞ்சவனால மட்டும்தான் உள்ள போக முடியும். இல்ல நித்திய சூரிகள் அங்கேயே இருக்கா. வேற யாராலையும் பிரம்மாவால கூட உள்ள போக முடியாது. அதனாலதான் பகவான் என்ன பண்றான்னா, பிரம்மாவும் வந்து சேவிக்கும்படி, தேவர்களும் வந்து அவளுக்கு ஒரு கஷ்டம்னா சேவிக்கும்படி முதல்ல அவன் திருப்பார்கடல்ல வந்து அவதரிச்சான்.
அது பரம் வியூகம் அப்படின்னு. திருப்பார்கடல்ல இருந்தா கூட தேவர்களுக்கு மட்டும்தானே சேவையா இருந்துதான் அதுக்கப்புறம் விபவம் அர்ச்சா ரூபங்கள் எல்லாம் எடுத்துருந்தான். அதனால அப்பேற்பட்ட அந்த யாராலையும் சனக சனாதிகள்லாம் பகவானை பத்தி தெரிஞ்சவா, பூர்ணமாக எத்தனையோ நமக்கு புராணங்களை கொடுத்தவா. ஆனா அவளால கூட அந்த ஸ்வரூப அந்த சுவாவத்தை, அந்த வைகுண்ட லோகத்தை பத்தியான பெருமையை பூர்த்தியாக அளவிட்டு சொல்ல முடியாது அப்படின்றதுதான் இங்க சுவாமி தேசிகன் சொல்றாரு. அந்த வைகுண்டத்தினுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ராக்கிருத்தம். அது என்னன்னா நம்ம இந்த பூமியில இருக்கிற ஒரு மண்டபம் அப்படின்னு எடுத்துட்டா அதெல்லாம் பிராகிருதம். அதை இடிக்கணும்னா இடிச்சிடலாம். நாளைக்கு ஒரு டிராக்டர் கொண்டு வந்து இடிச்சிடலாம். அது அப்படி கிடையாது. அதெல்லாம் அப்ராக்கிருதம். அதுக்குமே ஞானம் இருக்குமாம், அதுக்குமே விஷயங்கள் புரியுமாம். அந்த அந்த வைகுண்டத்துல இருக்கிற ஒரு புஷ்பமோ இல்ல ஒரு நதியோ இல்ல அந்த நதியில இருக்கிற ஒரு மிருகங்களோ பார்த்தா அதெல்லாம் கூட அப்ராக்கிருதம். அதெல்லாம் நித்திய சூரிகள். அது பெருமாளுக்கு ஒரு நதியாக இருந்து சேவை பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் சங்கல்பிச்சேர்னா அவர் நதியாகவே இருக்கிறாங்க. ஒரு 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 ஆச்சரியமான ஒரு பக்ஷியாக இருந்து பெருமாளுக்கு கானம் பாடலாம்னு குயில் மாதிரி கூவணும்னா அந்த ரூபத்தை அந்த ஒரு நித்திய சூரிய எடுத்துக்கிறேன். மண்டபம் அப்படின்றதே அதை ஒரு ரூபமாக ஒருத்தர் எடுத்துக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வைகுண்ட லோகத்துல இருக்கிறது அனைத்துமே அப்ராக்கிருதம், அழியாதது அப்படின்னு. அதுதான் அந்த வைகுண்ட லோகத்தினுடைய ஸ்வரூபம். ஸ்வபாவம் அப்படின்னா பரமபோக்கியமாக இருக்கிறது. பகவானுக்கும் பரமபோக்கியமாக இருக்கும், நமக்கும் அது பரமபோக்கியமாக இருக்கும் அப்படின்னு. ஒரு நிமிஷம் அடியன் மியூட் பண்ணிட முடியுமா? ஒரு நிமிஷம் அடி. அடியன் கண்டினியூ பண்ணலாம். அடியன் தாசன் அடியன். அப்போ அது சொரூபம் சுவாவமாக பரமபோக்கியமாக இருக்கக்கூடியது எல்லாருக்கும் அப்படின்றத சொல்றேன். அதே மாதிரி பரமயோகி வாக்மனசா பரிச்சேத்ய ஸ்வரூப ஸ்வபாவ சுவாபிமத அப்படின்னா பகவானுக்கு அபிமதமாக இருக்கக்கூடியது அப்படின்னு. அவருக்கு அந்த சங்கல்பிச்சு எப்படி எப்படிலாம் நினைச்சிருக்காரோ அப்படி அபிமதமாக இருக்கிறது அப்படின்னு. விவித அப்படி பலவிதமான அப்படின்னு. விசித்திரானந்த விசித்திரமாக இருக்கு அப்படின்னா ஆச்சரியமாக சொல்ல முடியாத அப்பேற்பட்ட ஆச்சரியமாக. ஆச்சரிய விசித்திரம் அப்படின்றது இது ரெண்டுத்தையுமே சொல்லணும்னா அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்றது. அப்ப நமக்கும் ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தா ஒரு நாள் 2 நாள் அனுபவிக்கலாம், அப்புறம் போக போக போறோம் அப்படின்னு இடம் போர் அடிச்சிடும் இல்லையா? ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், ஒரு நாள் 2-3 நாள் இருந்தா நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் போறோம் அப்படின்னு ஆயிடுது. ஆனா கோவில்கள்ல எத்தனை வருஷமாக இருந்தாலும் அந்த உற்சவங்களை நம்ம சேவிச்சுட்டே இருந்தா அதே அலங்காரத்துலதான பகவான் எழுதிட்டு இருக்காரு அப்படின்னா அது போருன்னே தோண மாட்டேங்குது. அப்படி ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல இருக்கிற அனைத்துமே அந்த பகவானுடைய ஆனந்த லோகமாக இருக்கிறதுனால, அவனுடைய சங்கல்பத்தினாலே இருக்கிறதுனால எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு. எந்த க்ஷணமும் ஐயோ இது போற இங்கேயே இருந்துட்டு நம்ம திருப்பி வேணா பூமிக்கு போலாமா அப்படின்னு தோணாத அளவுக்கு இருக்கான். அனந்த அப்படின்னு ரொம்ப பெருசு. அது எப்பேற்பட்டதுன்னா கீழே இருக்கிறது பூமி அப்படின்னா, அவன் மேல இருக்கிறது வைகுண்டம்னா அதுக்கு அளவு மேல மேல மேலன்றது அது எண்ணவே முடியாது. எவ்வளவு தூரம் மேல இருக்குன்றது எண்ணவே முடியாது. அப்படி போகோபகரண அப்படின்னு. போக்கியம் அப்படின்னா நமக்கு போக்கியமாக இருக்கு அப்படிங்கும்போது இப்ப புஷ்பங்கள், திரவியங்கள், வாசன திரவியங்கள் இதெல்லாம் சொல்றோம், அதெல்லாம் போக்கியம் அப்படின்னுவோம். போகோபகரண அப்ப அதை அனுபவிக்க கூடியது. அப்போ அந்த நம்ம அனுபவிக்கக்கூடியதுன்னா நம்மளுடைய சரீரம் அப்படின்னு. அப்போ ஒரு புஷ்பத்தை அப்படின்னா நம்ம மூந்து பார்க்கிறோம் இல்லையா? அது அது நமக்கு வாசனையாக கொடுக்கறது. அந்த வைகுண்ட லோகம் அதை போக்கியமாக இருக்கு. அங்க இருக்கிறவள் நித்திய சூரிகள்லாம் அப்ராக்கிருத சரீரத்தோட. ஏன்னா அப்ராக்கிருத்தமான அந்த ஒரு மண்டபமே அப்படி இருந்தா அது அனுபவிக்கிறவாளும் அப்ராக்கிருத்தமாக இருந்தா தான் அது முடியும். அதுக்கப்புறம் போகஸ்தான அந்த ஸ்தானமே என்னன்னா அப்பேற்பட்ட போகஸ்தானமாக அந்த லோகமே ஸ்ரீ வைகுண்ட லோகமாக சமிருத்தியாக எப்பயுமே சமிருத்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லி. சமிருத்தியா அனந்தாச்சரிய திருப்பி திருப்பி அனுபவிக்கும்படியாக ஆச்சரியமாக இருக்கு. மகா விபவானந்த அப்படின்னு முடிவே இல்லாத போயிட்டு இருக்கு. பரிமாண அப்படின்னு ஒரு அளவே இல்லாத அளவுக்கு நித்திய நிரவத்திய ஒரு தோஷமில்லாத நிறத்திசைய ஸ்ரீவைகுண்டநாதா அப்படின்னு உயர்ந்த இதுக்கு மேல ஒரு உயர்ந்த லோகம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாத அளவுக்கு இருக்கிற
அப்பேற்பட்ட வைகுண்டம், அந்த வைகுண்டத்துக்கு நாதனாக பகவான் இருக்கான் அப்படின்றது வைகுண்டநாதா அப்படின்னு இங்க எடுத்து சொல்றேன். இது ஆச்சரியமாக ஸ்ரீ வைகுண்ட லோகத்தை சொல்றது. இதுலயுமே முதல்ல சொன்ன பரமயோகி வாக்மனசா பரிச்சேத்திய ஸ்வரூப சுபாவக்கு 2 விதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கான். முதல்ல சொன்னது சொல்ல முடியாத அப்படின்னு யாராலன்னா இந்த யாராலையுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறதுன்றது பகவான சொல்றதாகவும், சுவாபிமத விவித விசித்திரானந்திலிருந்து ஆரம்பிச்சு அதுதான் வைகுண்ட லோகத்தை சொல்றது அப்படின்னு. ஆனா அது மட்டும் இல்ல, சுவாமி தேசிகன் அதுவும் சொல்றாரு, இல்ல பரமயோகி வாக்மனசால இருந்தே வைகுண்ட லோகத்தை சொல்றதுன்னே வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா வைகுண்ட கத்தியம் வரைச்ச திருப்பியும் இந்த இடத்த ஸ்ரீ பாஷ்யக்காரர் திருப்பி சொல்றாரு. அப்போ அது வைகுண்ட லோகத்தையே வர்ணனை பண்ண முடியாது. ஏன்னா பெருமாளை வர்ணனை பண்ண முடியாதுன்றது ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த வைகுண்ட லோகம், அந்த லோகத்தையுமே கூட அவளால ஒரு பெரிய யோகிகளாக கூட சொல்ல முடியாது அப்படின்னு இது வைகுண்டத்தை சொல்றதாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்துல திருப்பி வருது அப்படி. இந்த ஒரு சின்ன இத விஸ்தாரமாக இப்ப இந்த 4 இதுக்குதான் இப்ப வியாக்கியானம் தான் வைகுண்ட கத்தியம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு போகஸ்தான போகோப்ப என்னென்ன போகங்கள்லாம் இருக்கு, போகஸ்தானங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு எடுத்து எப்பேற்பட்ட மண்டபங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அனந்த அதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் விஸ்தாரமாக இதனுடைய வியாக்கியானங்கள் தான் வைகுண்ட கத்தியமாக 3வது கத்தியமாக நமக்கு வரப்போகுது அப்படின்றதையும் சுவாமி தேசிகன் இங்க எடுத்து சொல்றேன். அதுக்கப்புறம் லீலா விபூதி. லீலா விபூதி அப்படின்னு அதுக்கு ஏன் பேர்னா, பகவான் இதை வந்து லீலையாகவே ஆச்சரியமாகவே சிருஷ்டி ஸ்திதி லயத்தெல்லாம் பண்றாரு. அப்புறம் அவனே லீலையாக ஒவ்வொரு அவதாரங்களும் இங்க வந்து பண்றார், ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இது லீலா விபூதி. சுசங்கல்பானுவிதாயி ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி சுசேஷதே ஸ்வசேஷ தைக ஸ்வபாவ பிரகிருதி புருஷ காலாத்மக விவித விசித்ரானந்த போக்ய போக்திருவர்க போகோபகரண போகஸ்தான ரூப நிகில ஜெகதுதய விபவ லயலீலா அப்படின்னு பகவானுக்கு லீலையாகவே ஜெகதுதய விபவ லீலா அப்படின்னு. ஜெகதுதய அப்படின்னா சிருஷ்டி, அப்புறம் ஸ்திதி விபவ லயம் அப்படின்னா சம்ஹாரம். இந்த சிருஷ்டி ஸ்திதி லயத்தையும் ஒரு லீலா, ஒரு லீலையாகவே பண்ணக்கூடிய ஒரு இடமாக இந்த லீலா விபூதி இருக்கு. இதுக்கும் நாயக்கனாக இருக்கிறவன் சாட்சாத் பகவான். சுசங்கல்பானுவிதாயி அப்படின்னு அவன் சங்கல்பத்தினதான் எல்லாமே. இந்த இத்தனையும் பிரம்மலோகத்திலிருந்து பாதாளம் வரைக்கும் அவன் சங்கல்பிச்சுதான் சிருஷ்டிக்கிறான். அவன் சங்கல்பித்து சிருஷ்டிக்கிறான்னா நம்ம ஒரு வீடு கட்டுற அளவுக்கு கிடையாது. அப்படி நினைச்சா போரும் அத்தனையும் சிருஷ்டி நடந்துருது அப்படின்னு. ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி, இங்க இருக்கிற ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி அப்படின்னு பார்த்தா வைகுண்ட லோகத்திலையும் ஆத்மஸ்வரூபம்னு பார்த்தோம், நமக்கும் ஆத்மஸ்வரூபம். ஆனா சரீரம்னு பார்த்தா அங்க அப்ராக்கிருத்தம், நமக்கு பிராகிருத சரீரம். இங்கேயும் அதுலயுமே ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி அது வந்து நிறைய விதமான இருக்கு. இப்ப ஜீவர்கள் அப்படின்னு எடுத்திருந்தாலே எத்தனையோ ஜீவராசிகள். மனுஷர்கள் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அப்புறம் அதுல பசு பட்சிகள்லாம் என்னென்னவோ இருக்கு, அதுவும் ஒரே பசு ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. செடிகள் அப்படின்னா ஒரே செடி, ஒரே மாமரமே எடுத்திருந்தாலும் 2 மாமரம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அதுலயே நம்ம பங்கனப்பள்ளி எதோ சொல்றோம். அப்படி இருக்கும்பொழுது இத்தனை சிருஷ்டியும் அவனுடைய லீலையினாலதான் நடக்கிறது, அவனுடைய சங்கல்பத்தினாலதான் நடக்கிறது. அதனால இதுவும் அனந்தம், எண்ணிட முடியாது. ஒரு ஜீவர்கள் அப்படின்னு சொன்னாலும், மிருகங்கள் அப்படின்னு சொன்னாலும், அதுலயும் பிரிச்சு வந்து பட்சிகள், பசு பட்சிகள் நம்ம சொன்னா கூட அது ஒவ்வொன்றுத்திலயுமே பல கணக்கு, பல கோட்டி அனந்தமாக இருக்கு. ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி, இதனுடைய ஸ்வரூபத்தை பார்த்தோம். ஸ்வசேஷ சேஷ தைக்க ஸ்வபாவ, எம்பெருமானுக்கு சேஷத்துவமே சுபாவமாக இருக்கு. இங்க வந்து சங்கல்ப விதாயி அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய சங்கல்பத்தினாலதான் நம்ம இப்படி இருக்கும், பகவானுடைய சங்கல்பம். ஆனா நித்திய சூரிகளுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நித்திய சூரிகள் என்னன்னா அவளும் பகவானுடைய சங்கல்பம் தான், ஆனா அவளும் சங்கல்பம் பண்ணிக்கலாம். நான் வந்து சங்கல்பம், நான் இப்படி இருந்து இப்ப ஒரு நதியாக இருந்து ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல பகவானுக்கு கைங்கரியம் பண்ண போறேன்னு அவளை மாத்திக்கலாம். அப்போ அவளுக்குன்னு ஒரு சின்ன சங்கல்பம் ஏற்படுறது இல்லையா, நம்மளால அப்படி பண்ணிக்க முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சங்கல்பிச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே பகவத் சங்கல்பம், அவனுக்கு அதீனமாகத்தான் நம்ம இருக்கும். சுசேஷ சேக சுவாவ, எம்பெருமானுக்கு சேஷத்துவமே சுவாவமாக தான் ஜீவாத்மாவுடைய இது இருக்கு. அதனால நமக்கு தனியா கிடையாது, பகவானுக்கு நம்ம வந்து சேஷன் அப்படின்னு. ஆனா அது நமக்கு புரியறது இல்லைன்றதுக்கு காரணம் அதனால கர்மவசத்தினால இருந்தது. அப்படி பிரகிருதி புருஷ அப்படின்னு அப்படி அச்சேதனம். இங்க வந்து பிரகிருதி அப்படின்னு சொன்னா இந்த பூமி, இந்த லோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அச்சேதனமான வஸ்து. புருஷ அப்படின்னா இந்த ஜீவர்கள், சைத்தன்யம் உண்டான ஜீவர்கள்.
அப்புறம் காலம், இது மூணுவான இது தத்துவங்கள் இங்க பூமியில பிரசித்தம். இந்த சிருஷ்டி, இந்த லீலா விபூதியில பிரசித்தம். காலம் அப்படின்றதுக்கும் நம்ம சொல்றோம் இல்லையா, நிகழ்காலம், அப்புறம் வருஷா காலம், மழைக்காலம், இதெல்லாம் சொல்றோம். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அப்படின்னு. இந்த காலத்தினால நிறைய பிரபாவம் உண்டு, பரிணாமங்கள் உண்டு இந்த லீலா விபூதியில. அதே வைகுண்டத்திலையும் காலம் இருக்கு. காலமே இல்லாத சொல்ல முடியாது இல்லையா. இப்போ போன ஜென்மத்துல அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு காலத்து குறிப்பு, போன வருஷம்னு சொல்றோம், போன மாதம்னு சொல்றோம், இதெல்லாம் ஒரு டைம் பீரியட். அப்போ அங்கேயும் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இருக்கும், இல்லாம இருக்காது இல்ல. அது ஒரு டைம் இல்லாத ஒரு இடமே இருக்க முடியாது. ஆனா அங்க காலத்தினால பிரபாவம் கிடையாது. பிரபாவம்னா என்னன்னா, இப்போ நமக்கு மழைக்காலம் அப்படின்னா ஒரு ஒரு மழை பெய்யுறது, நம்மளால வெளில போக முடியாம இருக்கும். குளிர் காலத்துல வெளில போக முடியாது. வெயில் காலம்னா சுடுறது. அந்த பரிணாமங்களுக்கு ஏத்த மாதிரி நமக்கு சில கஷ்ட சுகங்கள்னு இருக்கு இல்லையா. அப்புறம் என்ன பண்றது, இப்போ ஒருத்தனுக்கு ரொம்ப கஷ்டம் வருது, இதுவும் காலம்ப்பா, இன்னைக்கு கிரகங்கள் சரியா இல்ல, ஆனா இது இப்படியே இருக்காது, ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்றோம். இவனுக்கு நல்ல காலம்பா அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரியான கஷ்ட சுகங்கள், காலத்தினால பிரபாவங்கள், பரிணாமங்கள், அது எதுவுமே அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்துல கிடையாது. ஆனா காலம்ன்றது உண்டு. ஆனா இங்க காலத்தினால பரிணாமங்கள் உண்டு அப்படின்னு, அப்படி பிரகிருதி புருஷ கால அப்படின்னு சொல்லி விவித விசித்ரானந்த அப்படின்னு விவிதம், பல பல விதமா நம்ம சொன்னோம். எத்தனை எத்தனை மிருகங்கள், ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுத்தாலும், ஒரு மனுஷர்களே எடுத்தாலும் எத்தனையோ மனுஷர்கள். அதுவும் வேற வேற தேசத்துல பார்த்தா ஒருத்தரோட வித்தியாசம் நிறைய இருக்கு. போக்ய போகோ உபவர்க்க போகோபகரண அப்படின்னு அங்கேயும் இங்க போக்ய அப்படிங்கிறது இல்லையா. இங்க பூமியில இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதத்தினால செய்யப்பட்ட அந்த புஷ்பங்கள், திரவியங்கள்லாம் எடுத்துக்கலாம். அங்க இருக்கிறதெல்லாம் அப்ராகிருதம், இங்க பிராகிருதம். அதை அனுபவிக்கக்கூடியது போக்திருவர்க்க போகோபகரண. நமக்கு இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களாலதான் நம்ம அனுபவிக்கிறோம். மூக்கு, கண்ணு, காது எல்லாம். அவளுக்கு அந்த இந்திரியங்கள் இல்லை, அவள் சரீரமே அப்ராகிருதமான சரீரம். போகஸ்தான ரூப, இங்க நிறைய ஸ்தானங்கள் அந்த இருக்கு. அங்க லோகம், ஸ்ரீ வைகுண்ட லோகமே. இங்க பூமி, அப்படி அந்தந்த பூமி இருக்கு. அப்புறம் பெரிய பெரிய தோட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்தானங்கள். நிக்கில ஜெகதுதய அப்படின்னு, ஜெகதுதய நிக்கில, எப்பயுமே இந்த ஜெகத்துக்கு நிக்கில பிறப்பு. இந்த ஜெகதுதய அப்படின்னு விபவ லயலீலா. ஜெகதுதயன்னா ஜெகத் சிருஷ்டி, விபவ அப்படின்னு சொல்லும்போது ஜெகத்துடைய ரக்ஷணம், அப்புறம் லயம் அப்படின்னா பிரளயம். இது அத்தனையும் ஒரு லீலையாக பகவான் பண்றான். சிருஷ்டி ஸ்திதி லயம் இது இருந்துட்டே இருக்கும் இந்த லீலா விபூதியில. ஆனா இதையும் ஆச்சரியமாக, அனந்தமாக, நிறைய நிறைய விதங்களாக இருக்கு. இதனுடைய ஸ்வரூபங்கள்னு பார்த்தா ஆத்மஸ்வரூபமாகவும் பிராகிருத்த சரீரமாகவும் இருக்கின்றது அப்படின்றது சொல்லி, இங்க இருக்கிற ஜீவர்களுமே பகவானுக்கு சேஷத்துவமாகத்தான் இருக்கக்கூடியது. எல்லாமே பகவத் சங்கல்பத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டவை அப்படின்றத எடுத்து சொல்லி இந்த லீலா விபூதி பத்தி இங்க ஸ்ரீ பாஷ்யக்காரர் சொல்றாரு. இதுதான் சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்லும் பொழுது, சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் பண்றேன்னா பகவானுடைய தயையினால்தான். நமக்கு இந்த அச்சேதன வஸ்து போல இருக்கும். ஆத்மா மட்டும் இருந்தன்னா ஒரு அச்சேதன வஸ்து போலதான் இருக்கும். அது ஒரு சரீரம் எடுத்துட்டால்தான் அதனால அனுபவிக்க முடியும். அதுக்கு தர்மம் அதர்மம்ன்றது தெரியும். அப்புறம் ஆச்சாரியர்கள்னால தர்மத்தை சொல்லி கொடுத்து நல்ல பாதையில கொண்டு அவளை மோட்சத்துல சேர்த்து ஆனந்த லோகத்துல இருக்க வைக்கிறதுக்கு தான் இந்த லீலா விபூதியை பகவான் பண்ணி பண்ணி, இதுல யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் மோட்சத்துல கொண்டு விடணும் அப்படின்றது அந்த எண்ணத்துலதான் தாயாரும் பெருமாளுமாக இருக்கா அப்படின்றது சொல்லி இந்த இடத்துல சொல்றேன். இதுக்கு அப்புறம் மேற்கொண்டு சரணாகதி, அந்த சரணாகதி பண்ணும்பொழுது திருப்பியும் பகவானுடைய விசேஷணங்கள்லாம் சொல்லி சரணாகதி பண்ண போறேன். அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.